Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் The Tempest by William Shakespeare. This is a detailed drama prescribed for TRP PG. Okay, so இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம சேனல்ல ஆக்ட் 3 வரைக்கும் டீடைல்டு அனாலிசிஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். லைன் பை லைன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது ஆக்ட் 4 சீன் 1. ஆக்ட் 4ல ஒரே ஒரு சீன் தான் இருக்கு. ஸோ நம்ம ஒரு எபிசோடோட ஆக்ட் 4 முடிஞ்சிடும். அதே மாதிரி ஆக்ட் 5ம் மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரே எபிசோடோட உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகே, ஸோ கண்டினியூஸா ஆக்ட் 4 and 5 நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு கிளாஸ்ல ஆக்ட் 4 நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு சின்ன ரீகேப்போட நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ நமக்கு தெரியும் வாட் ஹேப்பன்ட் இன் த ஃபர்ஸ்ட் ஆக்ட். ஃபர்ஸ்ட் ஆக்ட்லயே டெம்பஸ்ட் ஒன்று உருவாகுது. எ ஷிப் இஸ் ரெக்ட் அப்படின்னு தெரியும். ஒரு ஷிப் வந்து அப்படியே சுக்குநூறா அந்த டெம்பஸ்ட்ல நொறுங்கி போகுது. அதோட எல்லா பார்ட்ஸும் எங்க அந்த அன்இன்ஹபிட்டட் ஐலண்ட் வருது. அதுக்கப்புறம் நடந்த கதைகள்லாம் நமக்கு தெரியும். ப்ராஸ்பரோ யாரு, அந்த ஷிப்ல இருந்தவங்க யாரு, அலோன்சோ யாரு, மற்ற அங்க இருந்த ஆண்டனி எல்லாம் பத்தி எல்லாரையும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு சின்ன காமெடி ட்ராக்கும் போகும். ஸ்டெஃபானும் ஸ்ட்ரின்குலோ கேலிபன் அவங்களதான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க கதையை படிச்சிருக்கோம். இதுல கேலிபன் நமக்கு தெரியும் ப்ராஸ்பரோட சர்வெண்ட் தான் கேலிபன். ஓகே, ஸோ அவன் வந்து ஒரு மாதிரி ஹாஃப் பீஸ்ட் ஹாஃப் மேன் தான் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு ஷேக்ஸ்பியர். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா ஹீஸ் இன்டெலிஜென்ட் பட் ஈவன் தென் அவன் வந்து ஒரு மாதிரி அனிமலிஸ்டிக் பிஹேவியர் உள்ளவன், ப்ரூட்டலா இருக்கவன், சாவேஜ் அப்படின்னு தான் டிஸ்கிரைப் பண்றான். ஸோ அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா ஸ்டெஃபானோ வந்து அவனுக்கு வைன் கொடுக்குறான் குடிக்கிறதுக்கு. ஸோ அதை குடிச்சிட்டு ஸ்டெஃபானோவை ஒரு காட் மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதே மாதிரி ட்ரின்குலோவும் வந்து ஸ்டெஃபானோவை சேர்ந்துட்டான். இவங்க கேலிபன் என்ன நினைக்கிறான்னா இவங்களோட ஹெல்ப் இருந்தா போதும், ப்ராஸ்பரோவை கொண்டுடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் பிளான் எல்லாம் போட்டு கொடுக்குறான். ப்ராஸ்பரோ கொண்டா நீ தான் வந்து இந்த ஐலாண்டுக்கு கிங் ஆயிடுவா, இந்த ஐலாண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சொல்றான். அவங்களும் வந்து கிளம்பி வர்றாங்க. வர்ற வரையில இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்க ஏரியல் வந்து அவங்கள அப்படியே அலக்கழிச்சு ஒரு பாண்டுக்குள்ள தள்ளி விட்டுரும். ஒரு ஃபில்தி பாண்ட், ரொம்ப ஒரு நாத்தம் பிடிச்ச ஒரு பாண்டுக்குள்ள, ஒரு குளத்துக்குள்ள அவங்களை எல்லாம் தள்ளி விட்டுருது. ஓகே, ஸோ இது எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபெர்டினாண்ட் அண்ட் மிராண்டா லவ் ஸ்டோரியும் நமக்கு தெரியும். அவர் என்ன பண்ணுவாரு, டூ லைட் மேக் த பிரைஸ் லைட், டூ லைட் வின்னிங் மேக் த பிரைஸ் லைட் அப்படின்னு சொல்லி ஷேக்ஸ்பியர் வந்து சொல்வார். அதுக்கு என்ன அர்த்தம்னா ரொம்ப ஈஸியா ஒரு பிரைஸை வின் பண்ணோம்னா அதோட மதிப்பே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஃபெர்டினாண்ட் அண்ட் மிராண்டா அந்த லவ் ஸ்டோரி அவர் தான் அவங்க ரெண்டு பேரும் பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாரு. பட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்குள்ள லவ் வரப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா அவங்கள பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். அப்பதான் வந்து அந்த கஷ்டமா இருக்கிறப்பதான் அந்த லவ் அதிகமாகும் அப்படின்னு நினைச்சு அந்த மாதிரி எல்லாம் ட்ரையல்ஸ் கொடுப்பாரு ஃபெர்டினாண்டுக்கு. ஃபெர்டினாண்டோட ட்ரையல்ஸ் பார்த்து மிராண்டா பயங்கரமா சிம்பத்தைஸ் பண்ணுவாங்க. ஓகே, அவனுக்காக எதுனாலும் செய்ய துணிவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நவ் லெட் அஸ் கெட் இன்டு டுடேஸ் டெக்ஸ்ட். ஓகே, இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாம். ஆக்ட் 4க்குள்ள போறோம். என்டர் ப்ராஸ்பரோ, ஃபெர்டினாண்ட் அண்ட் மிராண்டா. ஸோ அந்த சீன்ல 3 பேரும் இருக்காங்க. Prospero to Ferdinand. If I have too austerely punished you, your compensation makes amends, for I have given you here a third of mine own life, or that for which I live, who once again I tender to thy hand. ஸோ இங்க வந்து ப்ராஸ்பரோட மனசு மாதிரி ஃபெர்டினாண்ட பேசிட்டு இருக்காரு. இது வரைக்கும் ஃபெர்டினாண்ட் மனசு மாறல. அவர் முதல்ல அவருக்கு வந்து ஃபெர்டினாண்டுக்கு தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் முடிவெடுத்து தான் எல்லாம் பண்றார். பட் இருந்தாலும் ஹார்ஷா இத்தனை நாளா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அதை சொல்றாரு. இஃப் ஐ ஹவ் டூ ஆஸ்டர்லி பனிஷ்ட் யூ, ரொம்ப பனிஷ் பண்ணியிருந்தா நீ வந்து நிறைய அதுக்காக காம்பன்சேஷன் கொடுத்துட்ட. ஓகே, இப்போ அதுக்கான காம்பன்சேஷனை நான் உனக்கு கொடுக்குறேன். ஐ வில் கிவ் த தேர்ட் ஆஃப் மைன் ஓன் லைஃப் அப்படிங்கிறாரு. என்னோட வாழ்க்கையோட ஒரு பகுதி தான் என் பொண்ணு. ஓகே, ஆர் தட் ஃபார் விச் ஐ லிவ், அவளுக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஐ எம் லிவிங் ஃபார் ஹர், ஹூ ஒன்ஸ் அகைன் ஐ டெண்டர் டு தை ஹேண்ட். அந்த அருமையான அந்த பொண்ணு I will give her to you. உனக்கா நான் தரேன் அவள. All thy vexations
வேர் பட் மை ட்ரையல்ஸ் ஆஃப் தை லவ் அப்படிங்கிறாரு. நான் வந்து உனக்கு கொடுத்த கஷ்டமெல்லாம் ட்ரையல்ஸ் ஆஃப் தை லவ், உன்னை சோதிக்கிறதுக்காக தான். ட்ரையல் தான் உன்னை ஒரு ட்ரையல்க்கு உட்படுத்தின, உன்னை சோதனைக்கு உட்படுத்தின. அண்ட் தௌ ஹஸ் ஸ்ட்ரேஞ்ச்லி ஸ்டுட் த டெஸ்ட், ஆனா நீ வந்து ரொம்ப அதிசயமா எல்லா சோதனைகளையும் தாண்டி வந்த. ஹியர் அஃபோர் ஹெவன் ஐ ராட்டிஃபை திஸ் மை ரிச் கிஃப்ட், அதனால அதுக்கு காம்பன்சேஷனா ஐ எம் கிவிங் யூ திஸ் ரிச் கிஃப்ட், அதாவது என் டாட்டரோட விஷயம் மாதிரி அவளும் உனக்கு கொடுக்குறேன். ஓ ஃபெர்டினாண்ட், do not smile at me, that I boast of her, for thou shalt find she will outstrip all price and make it her behind her. ஃபெர்டினாண்ட், நானே என் பொண்ணை பத்தி இவ்வளோ சொல்றேன்னு சொல்லிட்டு என்னை பார்த்து சிரிக்காத. டோன்ட் laugh at me, don't smile at me, கிண்டலா என்னை பார்த்து நகைக்காத. ஏன்னா உனக்கு புரியும், நான் வந்து அவளை பத்தி சொல்றது எதுவுமே கம்மி தான். ஓகே, she would strip all price, எந்த புகழ்ச்சிக்கும் மேலதான் அவ அப்படின்ற மாதிரி மகளை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்காரு ப்ராஸ்பெரோ. ஃபெர்டினாண்ட் என்ன சொல்வாரு அதுக்கு, ஐ டூ பிலீவ் அகெயின்ஸ்ட் an oracle, கண்டிப்பா நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அசிரீரி மாதிரி, தேவ வாக்கு மாதிரி நம்பிக்கிறேன் அப்படிங்கிறார். ஓகே, ப்ராஸ்பெரோ, then as my gift and thine own acquisition worthily purchase take my daughter. ஓகே, என்னோட கிஃப்டாகவும் எடுத்துக்கோ. அது மட்டும் இல்ல, யுவர் ஓன் அக்விசிஷன் வர்த்லி பர்ச்சேஸ், நீ ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச ஒரு விஷயமா கூட வர்த்லி பர்ச்சேஸ், நீ பர்ச்சேஸ் பண்ண கிஃப்டா கூட அவளை எடுத்துக்கலாம். ஏன்னா அவ்வளோ அவளோட லவ்க்காக நீ வந்து என்ன பண்ணிருக்க, கஷ்டப்பட்டிருக்க. பட் இஃப் thou does break her virgin not before all sanctimonious ceremonies may with fully and holy rite be ministered, no sweet aspersion shall have the heavens let fall to make this contract go. ஆனா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. So I have allowed you to love her. Okay, you can make love to her, but at the same time you should not break her virgin knot before all sanctimonious ceremonies. ஆனா ரிச்சுவலிஸ்டிக்கா செரிமனிஸ்னா அந்த இது சம்பிரதாயங்கள், இந்த சாங்டிமோனியஸ்னா இந்த இடத்துல புனிதமான சம்பிரதாயங்கள்னா மேரேஜை பத்தி சொல்றாரு. ஓகே, அந்த சாங்டிமோனியஸ் செரிமனி மேரேஜ் நடக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணக்கூடாது, யூ ஷுட் நாட் டச் ஹர், அவர்கிட்ட நீ என்ன பண்ணக்கூடாது, வரம்பு மீறி நடந்துக்க கூடாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஹெவன்ஸ் வந்து விரும்ப மாட்டாங்க, கடவுளர் விரும்ப மாட்டாங்க. பட் பேரன் ஹேட் so I disdain and discord shall be true, the union of your bed with me so loathly that you shall hate it both. ஒருவேளை அப்படி தவறு பண்ணேனா அதனால கலைகள் தான் மிஞ்சும், வீடு தான் இருக்கும், நல்ல விஷயங்கள் வந்து பிறக்காது உங்களோட மேரேஜ்ல இருந்து. அதனால டோன்ட் பி இன் ஹேஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. therefore take heed as Hymen's lamp shall light you. ஓகே, ஹைமன்னா மேரேஜ் காட். ஓகே, மேரேஜ் காட் தான் உங்களோட புனிதத்தை ஆரம்பிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு for quiet days, fair issue and long life, with such love as it is now, the murkiest den, the most opportune place, the strongest suggestion, our worthier genius shall never melt mine honor into lust, take away the edge of that day's celebration, when I shall think of Phoebus' cheeks or founded or night kept chain below. அதுக்கு வந்து இது வந்து actually this is said by Ferdinand. ஃபெர்டினாண்ட் என்ன சொல்றான், கண்டிப்பா நான் அந்த மாதிரி தவறுகள்லாம் செய்ய மாட்டேன், ரொம்ப அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பிளேஸ் வரணும். I will not make my lust to take away her அப்படிங்கிற. ஓகே, என்னோட காமம் இருக்குல்ல, லஸ்ட்னா அதுதான். ஓகே, இட் வில் நாட் டேக் அவே ஹர் ஹார்ன், அவளோட மரியாதையை அதுக்கு முன்னாடி எடுக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ ப்ராஸ்பெரோ ஃபேர்லி ஸ்போக், வெரி குட் அப்படின்ட்டார். மர்மானா பார்த்து ஃபேர்லி ஸ்போக்னா வெரி குட்லி ஸ்போக். சிட் தென் அண்ட் டாக் வித் ஹர், நீ அமைதியா உட்கார்ந்து அவட்ட பேசிட்டு இருக்கலாம், அதுக்குதான் பெர்மிஷன். ஷீ இஸ் தைன் ஓன், அவள் உன்னுடையவள் தான். ஃபெர்டினாண்ட் அண்ட் மிராண்டா மூவ் aside, அவ வந்து தனியா போய் பேசிட்டு இருக்காங்க. வாட் ஏரியல், மை இண்டஸ்ட்ரியஸ் சர்வன்ட். ஏரியல் அப்படின்னு கூப்பிட்டுட்டாரு. என்கிட்ட ஏரியல் வந்துருச்சு. இப்போ மாஸ்டருக்கு சர்வ் பண்ண ஏரியல் வந்துருச்சு. ஏரியல் பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஒரு நல்ல ஒரு ஏஞ்சல், அது ரொம்ப ஸ்பிரிட்டட் ஏஞ்சல், அது எப்பவுமே திருன்னு இருக்கும், பாடிட்டே இருக்கும், ஃப்ரீடம் லவ்விங் ஸ்பிரிட். அது என்னை எப்போ விட்டுருவீங்க, வேலை முடிஞ்சிச்சா, என்னை ஃப்ரீ பண்ணி விட்டுருவீங்களா, எப்போ எனக்கு ஃப்ரீடம் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருக்கு. ஒரு ஃப்ரீடம் லவ்விங் ஸ்பிரிட் தான் ஏரியல். ஸோ அது இப்போ
ப்ராஸ்பரோ கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கு. இருந்தாலும் அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் இட் இஸ் அ ஃப்ரீடம் லவ்விங் ஸ்பிரிட். ஸோ ஏரியல் கம்ஸ் ஓவர் தேர் அண்ட் ஆஸ்க், வாட் வுட் மை பொட்டன்ட் மாஸ்டர், ஹியர் ஐ ஆம், வாட் டு யூ வாண்ட், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குது ப்ராஸ்பரம். Thou and thy meaner fellows your last service did worthily perform, and I must use you in such another trick அப்படின்னு சொல்றாரு. See, your meaner fellows னா உனக்கு கீழே இருக்க fellows, நீயும் அவங்களும் சேர்ந்து என்ன பண்ணீங்க, your last service did worthily perform, உங்களோட last service ரொம்ப நல்லா இருந்தது, and I must use you in such another trick, இன்னொரு ட்ரிக்குக்கும் உங்களை நான் யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. Go bring the rabble and over whom I give thee power here to this place, okay, inside them to quick motion, for I must bestow upon the eyes of this young couple some vanity of mine art. So நீ போய் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வா, இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வா. இன்சைட் தெம் டு குவிக் மோஷன், சீக்கிரமா வர சொல்லு. ஃபார் ஐ மஸ்ட் பெஸ்டோ அப்பான் த ஐஸ் ஆஃப் திஸ் யங் கப்பிள் சம் வேனிட்டி ஆஃப் மைன் ஆர்ட். எனக்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ உன்னைய நான் அடிமையா வச்சிருக்கேன், உனக்கு கீழே நிறைய ஸ்பிரிட்ஸ் இருக்கு. இப்போ என் பொண்ணுக்கும் என் மருமகனுக்கும் நான் என்ன பண்ண போறேன், ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்க போறேன். அதுக்கு நீ என்ன பண்ணணும், அவங்களெல்லாம் கூப்பிட்டு வரணும். இட் இஸ் மை ப்ராமிஸ் அண்ட் தே எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் மீ, நான் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு. கோ அண்ட் பிரிங் your meaner spirits அப்படின்னு சொல்லிடுச்சு. Presently இப்பவா அப்படின்னு, yes with a twink, கண்ணு சிமிட்டுறதுக்குள்ள கொண்டு வா போ அப்படின்ட்டு, with a twink of the eye அப்படின்னு. Ariel, before you can say come and go and breathe twice and cry so so, நீங்க கம் கோன்னு சொல்றதுக்குள்ள சோன்னு சொல்றதுக்குள்ள இந்த வந்துட்டேன், இந்த ஒரு நிமிஷம் அப்படின்னு, அது எப்பவுமே வந்து ஒரு ரிதமிக்கலா பேசிட்டே தான் இருக்கும். ஏரியல் இது செய்யறதுக்கு வந்து ஒரு மியூசிக்கோட தான் செய்யணும். ஈச் ஒன் ட்ரிப்பிங் ஆன் இஸ் டூ will be here with mop and mow. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, என்னோட ஆளுங்க எல்லாமே இங்க வந்து நின்றுவாங்க பாருங்க உங்ககிட்ட கை கட்டி அப்படின்ற. Do you love me master எல்லாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்குது. Do you love me master? No அப்படின்னு கேட்குது. உங்களுக்கு என்ன பிடிக்கும் தானே, பிடிக்குமா இல்லையா அப்படின்னு. ப்ராஸ்பரம், dearly my delicate Ariel, ரொம்ப பிடிக்கும் my Ariel அப்படின்னு சொல்றாரு. Do not approach till thou dost hear me call. நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இப்போ நான் சொன்ன வேலையை செய். Well, I consider, எனக்கு புரியுது அப்படின்னு போயிடுச்சு. He exits. To Ferdinand, look thou, be true. Do not give dalliance, too much the rain. The strongest oaths are straw to the fire in the blood. Okay, Ferdinand அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறார். ஓகே, பாரு உண்மையா இருக்கணும், ரொம்ப ஆசைகளுக்கு இடம் கொடுக்காத. The strongest oaths are straw to the fire in the blood. இந்த ரொம்ப சிலப்போ ப்ராமிஸ் பண்றது கூட என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபயர் மாதிரி கிளப்பி விட்டுரும் பிளட்டுக்குள்ள. ஸோ நீ வந்து உண்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும்னு கேட்டே இருக்காரு. இவர் ஐ வாரண்ட் யூ சார், வாரண்டியே கொடுக்குறாரு. The white cold virgin snow upon my heart abates the order of my liver. கண்டிப்பா என்னோட மனசுல அவன் மேல இருக்க அந்த மரியாதை தப்பு செய்ய தோணாது அப்படின்ற மாதிரி அவனும் ப்ராமிஸ் விதவிதமா கொடுத்துட்டு இருக்கிறான். நான் தப்பு பண்ண மாட்டேன். Well, now come my area. மருமகிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டாரு, அப்பப்போ ப்ராமிஸ் வாங்கிக்கிறாரு, திரும்ப ஏரியால கூப்பிடுறாரு. கம் மை ஏரியல், சாஃப்ட் மியூசிக். இப்போ ஏரியல் வந்து படைகளோட வந்துருச்சு, மியூசிக் வருது, என்டர்டைன்மெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. நோ டங், ஆல் ஐஸ், பி சைலண்ட். ஸோ மகன்ட்டையும் மருமகிட்ட சொல்லிட்டார். யார்கிட்ட, மிராண்டாட்டையும் ஃபெர்டினாண்ட்டையும். நோ டங் அப்படின்னா பேசக்கூடாது. ஆல் ஐஸ், கண்கள் தான் வேலை செய்யணும், அமைதியா பாருங்க, பி சைலண்ட்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அங்க வரப்போறது ஸ்பிரிட்ஸ் டிஸ்டர்ப் ஆயிடும், நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதனால பேசக்கூடாது. ஓகே, ஐரிஸ், இதுல வந்து இது யாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன் ஜஸ்ட் a second. So I have added this. இது வந்து just to know the characters, இந்த என்டர்டைன்மெண்ட்ல வர கேரக்டர்ஸ் யாரு அப்படின்னு நான் இங்க போட்டிருக்கேன். இது டெக்ஸ்ட்ல இல்ல, I have added this. Okay, so soon 3 spirits appear in the shapes of the mythological figures of Juno, queen of gods, Iris, Juno's messenger and the goddess of rainbow, and Ceres, goddess of agriculture. Okay, 3 ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. யார் யார் ரோல்ல, அப்போ மித்திக்கல் ஃபிகர்ஸ், இப்போ கதைகள்ல வரக்கூடிய ஃபிகர்ஸுங்க. இலியட், ஒடிசி மாதிரி கிரீக் ஸ்டோரிஸ்ல தான் இந்த கேரக்டர்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஜூனோ யாரு அப்படின்னா ஜூபிட்டரோட குவீன். ஓகே, குவீன் ஆஃப் காட்ஸ் தான் ஜூனோ. ஓகே, ஐரிஸ் வந்து ஜூனோவோட மெசஞ்சர்.
அது மட்டும் இல்ல, அதான் காடஸ் ஆஃப் ரெயின்போவா, வானவில்லோட தேவதை அதிபதி தான் ஐரிஸ். அப்புறம் சீரஸ்ன்றது காடஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஓகே, ஸோ இந்த மூணும் வந்து ஒரு மாஸ்க், ஒரு டிராமா மாதிரி பெர்ஃபார்ம் போறாங்க. என்டர் ஐரிஸ், ஸோ அதை நம்ம இப்போ பார்க்க போறது பிளேக்குள்ள ஒரு பிளே மாதிரி. இவங்களுக்கான ஒரு என்டர்டைன்மெண்ட். யாருக்கான என்டர்டைன்மெண்ட்னா ஃபெர்டினாண்ட் அண்ட் நம்ம மிராண்டாக்காக ஒரு என்டர்டைன்மெண்ட் கிரியேட்டட் பை அவர் Prospero. Okay, Iris வந்திருக்கான். So as I said you, Iris is the messenger of Juno. Juno வந்து goddess. அங்க ஒரு தேவதை தான் ஐரிஸ். ஐரிஸ் என்ன goddess அப்படின்னா ரெயின்போ goddess அது. Okay, Ceres, most bounteous lady. Ceres யாருன்னு சொன்னேன்? அக்ரிகல்ச்சர் god. ஃபார்மிங் காட். ஃபார்மிங் காட்னா நிறைய விளைச்சலை கொடுக்கக்கூடிய கடவுள். அதனால சீரஸை கூப்பிடுது. ஃபர்ஸ்ட் வந்தோன்னா ஐரிஸ் வந்து he is calling for Ceres. ஓகே, Ceres most bounteous lady, அள்ளி கொடுப்பவளே வான்னு சொல்லி கூப்பிட்டார். ஓகே, thy rich leaves of white rye barley, witches, oats and peas. உன்னுடைய அந்த ரிச் லீனா புல்வெளியில எவ்வளோ வீட், ரை, பார்லி அந்த தானியங்கள் எல்லாம் உற்பத்தி செய்யற. தை டர்ஃபி மவுண்டன்ஸ் வேர் லிவ் நிப்ளிங் ஷீப் அண்ட் ஃபிளாட் மீட் ஸ்நாச்ட் வித் ஸ்டோவர் தெம் டு கீப். இதெல்லாம் ரொம்ப பொய்டிக்கலா இருக்கும். நான் மீனிங் மட்டும் அதை வாசிச்சுட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு. தை பேங்க்ஸ் வித் பயர்ன்ட் அண்ட் ட்ரில்ட் பிரிம்ஸ் விச் ஸ்பாஞ்சி ஏப்ரல் அட் த ஹெஸ்ட் பீட்ரம்ஸ் டு மேக் கோல்டு நிம்ஸ் சேஸ்ட் கிரவுன்ஸ். ஓகே, உன்னோட அந்த புல்வெளியில பாத்தீங்கன்னா ஷீப் வந்து நிபிள் பண்ணிட்டு இருக்கும். செம்மறி ஆட்டுக்கூட்டம் வந்து எல்லாம் அந்த புட்களை எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும். அப்புறம் அப்படியே ஒரு பிளாட் ரொம்ப அப்படியே பசுமை போர்த்தி இருக்கும். அப்புறம் உன்னோட அந்த பேங்க்ஸ், அந்த ரிவர் பேங்க்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஏப்ரல் மாசம் வந்து நீ ரொம்ப அள்ளி கொடுப்பா அப்படி இப்படின்னு அது வந்து ஐரிஸ் வந்து சீரஸ் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கு. அண்ட் the broom groves whose shadow the dismissed bachelor loves being last lawn thy pole clipped vineyard பத்தி பேசுறாங்க. vineyardனா என்னது அப்படின்னு சொன்னா திராட்சை தோட்டம். அங்க வந்து and thy sea mood sterile and rocky hard where thou thyself dost yet the queen of the sky whose watchy arch and messenger am I. So you are the queen of the sky. நீ வந்து கடவுளருக்கெல்லாம் கடவுள், நீ வானத்திற்கு அதிபதி, தேவதை நீ, அரசி நீயே, உன்னோட மெசஞ்சர் தான் நானு. bids thee leave these and with her sovereign grace here on this grass spot in this very place to come and sport. ஸோ நீ என்ன பண்ற அப்படின்னு சொன்னா வா வந்து இங்க என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. her peacocks fly amain approach rich Ceres here to entertain. ஓகே, இங்க வா, her to entertain, அதாவது என்னோட ஜூனோ, என்னோட குவீன் ஆஃப் த ஸ்கை ஜூனோக்கு என்டர்டைன் பண்றதுக்கு மை டியர் சீரஸ் நீயும் இங்க வா அப்படின்னு சொல்லி ஐரிஸ் வந்து கூப்பிடுற மாதிரி. இப்போ என்டர் சீரஸ். Ceres வந்தாச்சாங்க. Ceres வந்து now it is talking. Ceres, hey many colored messenger னா என்னது? ரெயின்போ வந்து many colored இல்லையா? ஸோ இவன் வந்து தூதுவன், அதாவது ஒரு மெசஞ்சர் தான். யாருக்கு மெசஞ்சர்? ஜூனோவோட மெசஞ்சர் தான் ஐரிஸ். ஸோ Ceres எப்படி வாழ்த்துது? Hey, many-colored messenger that never does disobey the wife of Jupiter. So Juno யாரு? ஜூபிட்டரோட வைஃப். அதுதான் Ceres இப்படி பொய்டிக்கலா சொல்றது. நீ என்றைக்குமே ஜூபிட்டரோடைய வைஃபின் பேச்சை தட்டியதே இல்லை அப்படின்னா ஜூனோ பேச்சுக்கு நீ என்னைக்கும் கட்டுப்பட்டவன். ஓகே, who with thy saffron wings upon my flowers diffusest honey drops refreshing showers. So நீ ரெயின்போ இல்லையா? அப்போ என்னோட அந்த பூக்கள் மேல நான் வந்து இதெல்லாம் உற்பத்தி செய்யறவ, அது மேல ஹனி டிராப்ஸ் மாதிரி உன்னோட அந்த ரெயின்போ பார்த்துட்டு அவ்வளோ நல்லா இருக்கும். உன்னோட ரெயின்போ மழை எப்பதானே ரெயின்போ வரும், அப்போ யூஆர் டிராப்பிங், இஃப் யூஆர் டிஃப்யூசிங், அப்படியே பரப்பி விடுற என்னோட மலர்கள் மேல எல்லாம் என்ன வரும்? அப்படி சாரல் மழைனால ஹனி டிராப்ஸ் மாதிரி சாரல் மழை விழுந்திருக்கும். ஒரு ரெஃப்ரெஷிங் ஷவர்ஸ் கொடுப்ப நீ அப்படின்னு. And with each end of thy blue bow dusk crown my bosky acres and my unshrubbled down rich scarf to my proud earth. So உன்னாலதான் மழை வருது. மழை வந்தாதான் அந்த எர்த்தே அப்படியே ஒரு ஸ்கார்ஃப் போட்ட மாதிரி அழகா மாறிடுது. Okay, why hath thy queen summoned me hither to this short grassed green? எதனால உன் குவீன் என்ன கூப்பிட்டுருக்காங்க? இந்த கிரீனரிக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டுருக்காங்கன்னு Ceres கூப்பிட்டு, அதாவது ஜுனோ கூப்பிட்டு தானே என்னை கூப்பிடுற, நீ எதுக்காக உன்னோட குவீன் என்ன கூப்பிட்டுருக்காங்க? ஐரிஸ் ஆன்சர் பண்ணது. A contract of true
லவ் டு செலிப்ரேட். அதாவது ஒரு டூ லவ்வர்ஸ் இங்க இருக்காங்க, அவங்களோட மேரேஜுக்கு ஒரு செலிப்ரேஷன், அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட்னா மேரேஜ் நடக்க போகுது. டு செலிப்ரேட் their marriage we have come over here and some donation freely to estate on the blessed lovers. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஒரு டொனேட் பண்ண போறோம். என்ன டொனேட் பண்ண போறோம்? பிளெஸிங்ஸ் டொனேட் பண்ண போறோம். அதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுது. சிரஸ், tell me heavenly bow if Venus or heavenly bowனா வானவில், அதனாலதான் heavenly bow. போனா தெரியும், வில் இல்லையா? ஸோ ஹெவன்லி வானத்துல இருக்கிறதுனால. Okay, heavenly bow. Tell me, heavenly bow, if Venus or her son, as thou dost know, do now attend the queen. Okay, Venusோ அவரோட பையனோ, வீனஸோட பையன் யார் தெரியுமா? Cupid, மன்மதன். ஓகே, ஸோ அவங்க வந்து குவீன் கிட்ட வர்றாங்களா? Since they did plot the means that dusky disk my daughter got her and her blind boy scandaled company I have forsworn. அது வேற ஏதோ சிரஸ் கேட்டுட்டு இருக்கு. இங்க பார், அவரோட பையன் வந்து என்னோட மகளை வந்து டிஸ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அது இந்த மித்தாலஜி கதைகளை ஒண்ணு சொல்லுது. ஓகே, அதுல என்னன்னா குப்பிடு, அதாவது குப்பிடோட வேலை என்ன? மன்மதன், நம்ம மன்மதன் சொல்லுவோம், வில்ல அந்த அம்பை விட்டா என்ன ஆகும்? அவங்களுக்குள்ள காதல் வந்துரும் இல்லையா? இவரு அம்பு விட்டதுனால என் மக காதலிச்சு டிஸ்ஸோட ஓடி போனாலே அவனும் வர்றானா? அப்ப வர்றானா குவீன் கிட்ட அப்படின்னு கதை கேட்டுட்டு இருக்கு சிரஸ். ஓகே, இடையில டாட்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல நான்னு அர்த்தம். ஏன்னா அது அப்படியே வேற வேற டைக்ரேஷன் எடுத்து போயிட்டே இருக்கிறது கதைன்றதுனால. ஜுனோ டிசன்ஸ், இப்ப ஜுனோ வந்துட்டு இருக்குங்க. சிரஸ் சொல்லுது, highest queen of state, great Juno comes, I know her by her gait அப்படிங்குது. queen of state, நம்மளுக்கு எல்லாம் அரசிக்கெல்லாம் அரசி, இதோ வந்து விட்டாள் ஜுனோ. ஜுனோ வர்ற அந்த நடையே எனக்கு வந்து என்ன கேக்குது. கெய்ட் அப்படின்னா அந்த ஒரு மூமெண்ட். ஓகே, அந்த நடந்து வர்றதுதான் கெய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜுனோ வர்றதுக்கு முன்பவே அவளோட நடை சத்தம் வந்து எனக்கு கேக்குது, ரொம்ப மெஜஸ்டிக்கலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிரஸ் சொல்லுது. ஜுனோ வந்துட்டு இப்போ சிரஸ் பார்த்து கேக்குது, ஹவு டஸ் மை பவுண்டியர் சிஸ்டர், எப்படி இருக்கிற என் தங்கையே அப்படின்ற மாதிரி கேக்குது. Go with me to bless the twine that they may prosperous be and honored in their issue. வா, என் கூட வா, அந்த கப்பல் இருக்காங்க இல்லையா, அவங்கள நம்ம விஷ் பண்ணலாம், அவங்க ப்ராஸ்பரஸா வாழட்டும் அப்படின்னு சொல்லுது. they sing. அடுத்ததா எல்லாம் பாடுறாங்க. ஜுனோ, honor, riches, marriage, blessing, long continuance and increasing hourly joys bestow upon you. ஸோ மரியாதைகள், பணம், மேரேஜ் பிளெஸிங் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எல்லாம் வாழ்த்துது. ஜுனோ சிங்ஸ் her blessings on you. ஜுனோ உனக்கான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் உங்களுக்குன்னு சொல்லி ஃபெர்டினாண்டுக்கும் மிராண்டாக்கும் வாழ்த்துக்களை ஜுனோ சொல்லிடுச்சு. அடுத்த சிரஸ் என்ன சொல்லுது? எட்ஸ் increase, poison plenty, barns and garners never empty. ஸோ நான் வந்து உனக்கு என்ன வரம் கொடுக்குறேன்னா, உங்களோட இந்த இது கஜானாலாம் என்னைக்குமே எம்டி ஆகாது, என்னைக்கும் நீங்க நிறைஞ்சு வாழ்வீங்க. வைன்ஸ் வித் கிளஸ்டரிங் branches growing. ஓகே, திராட்சை தோட்டம்லாம் என்றும் கனிகளோட இருக்கும். பிளான்ஸ் வித் குட்லி burden going. பிளான்ஸ் எல்லாமே நல்லா விளைஞ்சு அப்படியே வளைஞ்சு நிக்குமா. இப்போ ஆப்பிள் ட்ரீல எல்லாம் நிறைய ஆப்பிள்ஸ் விளைஞ்ச என்னாகும், அந்த கிளைகளே அப்படியே வளைஞ்சிருமா. அது மாதிரி கோயிங். ஸ்ப்ரிங் come to you at the farthest in the very end of harvest. ஓகே, ஒவ்வொரு தடவையும் கரெக்டா உனக்கு ஹார்வெஸ்ட் நடந்தாலும் ஸ்ப்ரிங் வரட்டும். scarcity and want shall shun you. அதாவது தேவைன்ற வார்த்தையே உங்களை தேடி வரக்கூடாது, எதையும் இல்லன்னு நீங்க சொல்லவே கூடாது. செரஸ் இஸ் பிளெஸிங் so is on you. செரஸ் இந்த மாதிரி உங்களை வாழ்த்துறேன் அப்படின்னு செரஸ் சொல்லிடுச்சு. அடுத்ததா ஃபெர்டினாண்ட். அப்படி கேட்டு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுதுப்பா. ஃபெர்டினாண்டுக்கு என்னமா மேஜிக் பண்றாரு நம்ம மாமான்ட்டு. So Ferdinand, this is a most majestic vision and harmonious charmingly. May I be bold to think these spirits? Okay, அவர் கேக்குறாரு ப்ராஸ்பரோட்ட, எவ்வளோ நல்லா இருக்கு இதெல்லாம், ஸ்பிரிட்ஸா மாமா அப்படின்னு கேக்குறாரு ப்ராஸ்பரோ. Spirits which by my art I have from their confines called to enact my present fancies. ஆமா, இதெல்லாம் ஸ்பிரிட்ஸ் தான், நான் வந்து அதுங்க இருந்த இடத்துல இருந்து வர வச்சு இதை ஆக்ட் பண்ண வச்சிருக்கேன் உனக்காக அப்படிங்கிறார். ஃபெர்டினாண்ட், லெட் மீ லிவ் ஹியர் எவர். நம்ம எங்கேயுமே போவேனா, இங்கே இருக்கலான்ட்டார் ஃபெர்டினாண்ட். So rare a wondered father and a wise makes this place paradise. நீங்க என்ன மாதிரி ஒரு ஃபாதர்,
பாரடைஸ் ஆக்கி வச்சிருக்கீங்க அந்த இடத்த. ஜுனோ அண்ட் சீரிஸ் விஸ்பா. சரி, இவர் அப்படியே மாமனாரை புகழ்ந்துட்டு இருக்கிறப்பவே ஜுனோ அண்ட் சீரிஸ் விஸ்பா அவங்க 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க, ஜுனோவும் சீரிஸும். அண்ட் சென்ட் ஐரிஸ் ஆன் எம்ப்ளாய்மெண்ட். ஐரிஸ் எங்கேயும் அனுப்புறாங்க. உடனே ப்ராஸ்பரோ சொல்றாரு, ஸ்வீட் நவ் சைலன்ஸ். சரி, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஜுனோ அண்ட் சீரிஸ் விஸ்பர் சீரியஸ்லி அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க. தெர் இஸ் சம்திங் எல்ஸ் டு டூ. வேற ஏதோ பண்ணுவாங்க போல இருக்கு. ஹஷ் அண்ட் பி மியூட். அமைதியா இருங்க. பி மியூட் ஆர் எல்ஸ் அவர் ஸ்பெல் இஸ் மாடி. ஏன்னா இல்லைன்னா இந்த மேஜிக் அப்படியே நம்ம பேசி சத்தம் போட்டோம்னா அது அப்படியே மறைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி. Iris, you nymphs, whole naiads of wandering brooks, with your sedged crowns and ever harmless looks, leave your crisp channels, and on this green land answer your summons. Juno does command. Nymphs இன்னும் கொஞ்சம் நிறைய பேரை கூப்பிடுது. ஐரிஸ், ஓகே. நிம்ஸ் அப்படிங்கிறது அந்த வாட்டர் தேவதைகள் மாதிரி. நீங்க எல்லாம் வாங்க. லீவ் யோர் கிறிஸ்ப் சேனல்ஸ். அந்த சேனல்ஸ்னா அந்த ஓடைகள்ல இருந்து நீங்க கிளம்பி வாங்க. ஆன் திஸ் கிரீன் லேண்ட் ஆன்சர் யோர் சம்மன்ஸ். இங்க நீங்க உங்களோட பிரசன்ஸ சொல்லுங்க. ஜுனோ டஸ் கமாண்ட். இது ஜுனோவின் ஆணை அப்படிங்கிறது. கம் டெம்பரேட் நிம்ஸ். வாங்க. நிம்ஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்டான கிரீச்சர்ஸ், தேவதைகள். ஓகே. அண்ட் ஹெல்ப் டு செலிப்ரேட் அ கான்ட்ராக்ட் ஆஃப் ட்ரூ லவ். நீங்க இந்த கல்யாணத்துக்கு இன்னும் உங்களோட செலிப்ரேஷனை வந்தீங்கன்னா அதிகப்படும். வாங்க. பி நாட் டூ லேட், so you don't be late. Enter certain nymphs. உடனே இவங்க எல்லாம் கூப்பிட்டோன்னா சில தேவதைகள்லாம் நிம்ஸ் வந்துருச்சு. You are sunburned sicklemen of August weary, come hither from the furrow and be merry. இன்னொரு டைப் ஆஃப் அந்த இவங்களை கூப்பிடுது சிக்கிள்மென் அப்படின்னு சொல்லிட்டு. சன்பர்ன் சிக்கிள்மென் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் இந்த ஏரி கிரீச்சர்ஸ். ஓகே, அவங்களையும் கூப்பிடுது. நீங்களும் வாங்க, ஜாலியா இருங்க. மேக் ஹாலிடே. எல்லாம் இங்க கொண்டாடுவோம் சொல்லி அப்படி enter certain reapers properly habited. reapers மாதிரி இந்த அறுவடை செய்யறவங்க மாதிரி சிலர் வராங்க. they join with the nymphs in a graceful dance. அப்ப எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த graceful danceல ஜாயின் பண்ணிட்டு எல்லாம் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த வசனம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, பாட்டெல்லாம் பாடி வாழ்த்திட்டு இப்போ they are dancing for the couple. okay, towards the end where of Prospero starts suddenly and speaks. கிட்டத்தட்ட முடிய போற நேரம் Prospero திடீர்னு டபக்குன்னு எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. Prospero, I had forgot that foul conspiracy of the beast Caliban and his confederates against my life. ஐயோ, நான் மறந்து போயிட்டேனே. ஏரியல் என்கிட்ட அந்த கேலிபன் ஏதோ திட்டான்னு சொன்னானே, அதெல்லாம் நான் மறந்து போயிட்டேனே. கான்ஸ்பிரசி பத்தி மறந்துட்டேனே. the minute of their plot is almost come. அவங்களோட ரொம்ப மைன்யூட்டால பயங்கரமா பிளாட் போட்டிருந்தாங்க. அந்த டைம் ஆயிடுச்சு, எனக்கு போகணுமே அப்படின்னு. well done, avoid no more. சரி, நீங்க எல்லாம் நல்லா பண்ணிட்டீங்க, போதும், நிப்பாட்டுங்க, no more அப்படின்ட்டாரு. to a strange hollow and confused noise the spirits heavily vanished. இந்த மாதிரி சத்தம் கேட்டோன்னா டக்குன்னு அந்த ஸ்பிரிட்ஸ் ஷாக் ஆகி நிக்குது, அப்படியே மறைஞ்சிருது. ஓகே, Ferdinand to Miranda, this is strange. Your father's some passion that works him strongly. இவங்க அப்படி கத்துறாரு, ரொம்ப கோபக்காரே. அவனுக்கு அப்பப்போ பயம். மிராண்டா அவளே பயந்துட்டா. நெவர் டில் திஸ் டே saw I him touched with anger so distempered. நான் கூட எங்க அப்பாவை இவ்வளவு கோபமா நான் இத்தனை நாள் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறான். Prospero, Ferdinand, you do look my son in a moved sort as if you were dismayed. ஏன் மகனே, என்னை ஏன் அப்படி பார்க்கிறாய் அப்படிங்கிறாரு மருமகனை பார்த்து. ஒன்னும் கவலைப்படாத, நான் அப்படி கோவமா இருக்கேன்னு அப்படி பாக்குறியா? பி cheerful சார், ஒன்னும் கவலைப்படாத, நீ ஜாலியா இருன்னு சொல்றாரு. அவர் ரிவர்ஸ் ஆர் நவ் ended. ஆனா என்டர்டைன்மெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு, நான் இப்ப கிளம்பணும். ஏன்னா நான் இருந்தாதான் அவங்க நடிக்க முடியும், நான் இப்ப கிளம்பணும். These our actors, as I foretold you, were all spirits and all melted into air, into thin air. நான் சொன்னேன் இல்லையா, இவங்க எல்லாம் ஸ்பிரிட்ஸ் தான், இப்ப எல்லாம் அப்படியே காத்தோட கரைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னு அவருக்கு ஏதோ ஞாபகம் வருது. அவர் சொல்றாரு, கொஞ்சம் ஒரு பிலாசபி அதோட சேர்த்து சொல்றாரு. காத்தோட கரைஞ்சிட்டாங்கன்னு சொன்னோன்னா அவருக்கு ஒரு பிலாசபி ஞாபகம். Unlike the baseless fabric of this vision, the cloud-capped towers, the gorgeous palaces, the solemn temples, the great globe itself, all which it inherits shall dissolve, and like this insubstantial pageant faded, leave not a rack behind. இது மாதிரி தான் வாழ்க்கை, உலக வாழ்க்கையே ரொம்ப திடீர்னு எல்லாம் ரொம்ப அப்படியே காட்சிப்படுத்தும். முன்னாடி பயங்கர அலங்காரமா தெரியும், என்னென்னலாம் இருக்கும், டவர்ஸ் இருக்கும், பேலஸ்ல இருக்கும், டெம்பிள்ஸ் இருக்கும், குளோப் உலகமே இருக்கும், எல்லாம் ஒரு நாள் போயிடும். திடீர்னு அப்படியே பிலாசபிக் போயிட்டாரு. ஓகே, ஷேக்ஸ்பியர் வச்சதெல்லாம் அப்படியே ஒரு அழகான ஒரு சென்டென்ஸும் சொல்றாரு. இது ஒரு முக்கியமான லைனா நிறைய இடத்துல கோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லைன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
We are such stuff as dreams are made on and our little life is rounded with sleep அப்படிங்கிறார். ஓகே, நம்மளோட ஸ்டஃப்னா இந்த லைஃப்ங்கிறது வந்து சின்ன ஸ்டஃப் தான். ரொம்ப ஃபர்ஸ்ட் பண்ணிக்கிறோம், ரொம்ப அலட்டிக்கிறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனா இது சச் a லிட்டில் ஸ்டஃப். வாழ்க்கையெல்லாம் ஒரு ரொம்ப அற்பமான ஒரு விஷயம்தான். as dreams are made on, எப்படி கனவு வந்துட்டு போகுதோ அது மாதிரிதான் நம்ம லைஃப். and our little life is surrounded with sleep. ஒரு தூக்கத்துல எப்படி கனவு போயிடுதோ அது மாதிரி இப்படிங்கிறதுக்குள்ள நம்ம லைஃபும் போயிடும்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தத்துவத்தை அப்படியே போற போக்குல மறுபடியும் சொல்றாரு. சார் ஐ எம் டெக்ஸ்ட் அப்படிங்கிறாரு. ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், போராடி போராடி சோர்ந்துட்டேன். பியர் மீ வித் மை வீக்னஸ். சில போட்டுதான் அதனால டென்ஷன் ஆயிடுறேன். மை ஓல்ட் பிரெயின் இஸ் ட்ரபிள்ட். வயசாயிடுச்சு, என்னோட பிரெயினே ஓல்ட் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்படுது. மை பிரெயின் இஸ் டிஸ்டர்ப். பி நாட் டிஸ்டர்ப் வித் மை இன்ஃபார்மிட்டி. என்னோட இந்த கோவம் இந்த இதெல்லாம் பார்த்து நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இஃப் யூ ப்ளீஸ் ரிட்டையர் இன் டு மை செல் அண்ட் தேர் ரிப்போஸ். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம், என்னோட செல் அவரோட கேவ் இருக்கும், அதுக்குள்ள வேணா போய் ரெஸ்ட் எடுங்க. எ டர்ன் ஆர் டூ ஐ வில் வாக் டு ஸ்டில் மை பீட்டிங் மைண்ட். நான் ஒரு வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. ஃபெர்டினாண்ட் மிராண்டா. வி விஷ் யூ பீஸ். நீங்க அமைதியா போயிட்டு வாங்க, நாங்க எங்களை பாத்துக்கிறோம் சொல்லி அனுப்பிக்கிறாங்க. ஸோ என்டர் ஏரியல். இப்போ ஏரியால கூப்பிட்டாரு. ப்ராஸ்பரோ கம் வித் அ தாட், ஐ தேங்க் தி ஏரியல் கம் அப்படிங்கிறாரு. சூப்பரா ஒரு என்டர்டைன்மெண்ட் நடத்தி கொடுத்துட்டா வா ஏரியல் அப்படின்னு ஏரியல் வந்துருச்சு. தை தாட்ஸ் ஐ கிளீவ் டு, வாட்ஸ் தை பிளஷர். இப்போ உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படி, வாட் இஸ் தை பிளஷர்னா உங்களோட விருப்பம் இப்பொழுது என்ன குருவின்ட்டு வந்துருச்சு. ஓகே, ப்ராஸ்பரம். ஸ்பிரிட் வி மஸ்ட் ப்ரிப்பேர் டு மீட் கேலிபன். மீட் வித் கேலிபன். கேலிபனை போய் பார்க்கணுமே. ஏரியல் யா மை கமாண்டர், when I presented Ceres, I thought I have told thee of it, but I feared lest I might anger thee. ஆமாமா சிரஸ், நீங்க சொன்னோன்னா சிரஸ் ஐரிஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டேன். பட் நான் நினைச்சேன் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் கேலிபனை பத்தின்னு. ஆனா பயமாவும் இருக்கு, உங்களுக்கு கோவம் வந்துருமோன்னு பயமா வேற இருக்கு. லெஸ்ட் ஐ மைட் ஆங்கர் தி, ஏன்னா உங்களுக்கு கோவம் வந்துருமேன்னு பயமா இருக்கு. ப்ராஸ்பரோ சே அகைன், வேர் இஸ் தௌ லீவ் தீஸ் வார்லட். சரி, இப்போ அப்ப சொன்னேன்ல அவங்க எல்லாம் எங்க விட்டுட்டு வந்த, என்ன ஆச்சுன்னு திரும்ப சொல்லு அப்படின்ற. ஏரியல் ஐ டோல்ட் யூ சார், நான் தான் சொன்னேனே. தே வர் ரெட் ஹாட் வித் ட்ரிங்கிங். நல்லா குடிச்சு போதையில இருந்தாங்க. so full of valor that they smote the air for breathing in their faces, beat the ground for kissing of their feet, yet always bending towards their project. ரொம்ப குடிச்சிட்டு இஷ்டத்துக்கு ஆடிட்டு பண்ணிட்டு கீழே விழுந்து பிறண்டுகிட்டு இருந்தாங்க. then I bet my tabor at which like unbacked poles they pricked their ears. நான் என்ன பண்ணேன், என் ட்ரம் அடிச்சேன், அதுக்கப்புறம் நல்ல மியூசிக் கொடுத்தேன். அவங்களை பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருந்தேன். அட்வான்ஸ் their eyelids lifted up their nose as they smelt music. அப்படியேவும் நல்ல ஸ்மெல் கொடுத்தேன், மியூசிக் கொடுத்தேன், தூக்கம் வர வச்சேன். ஏன்னா அவங்க எப்ப வந்து கேலிபன் உங்களை கொல்றத பத்தி பேச ஆரம்பிச்சானோ நான் உங்களை பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். So I charmed the ears that cough like that my lowing followed through toothed briars, sharp furzes, pricking gourds and thorns. அப்புறம் என்ன பண்ண அப்படின்னு சொன்னா மாடு மாதிரி கத்தினேன். அதுக்கப்புறம் இந்த புட்கள், இந்த குத்தும் இல்லையா, அந்த மாதிரி புல்லெல்லாம் வச்சு அவங்க உடம்புல நிறைய கீறல் உண்டாக்குனேன். which entered their frail shins. ஓகே, ஸோ அவங்க தோல்ல எல்லாம் அது தைக்கிற மாதிரி நிறைய வலி உருவாக்குற மாதிரி பண்ணேன். at last I left them in the filthy mantled pool beyond your cell. கடைசியா அவங்கள பின்னாடி இருக்க ஒரு பாண்டு, அவங்களது குட்டி பாண்டு ஒண்ணு இருக்கு இல்லையா உங்க செல்க்கு பின்னாடி, அதுல அது ஒரு ஃபில்தி பாண்டு, ரொம்ப வாடையோட நாத்தம் அடிச்சிட்டு இருக்கும் இல்லையா, அதுல தள்ளி விட்டுட்டாங்கள. தேர் டான்சிங் அப் தி chins and that the foul leg overstunk their feet. அங்கதான் அவங்க முங்கி போய் அவங்கள அங்க தள்ளி விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. ப்ராஸ்பரோ this was well done my bird. அவர் செல்லமா, ஏன்னா ஏரியலுக்கு வந்து அப்படி பெட் பண்றது ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அவர் அதோட அப்பப்ப அதுக்கு ரிவார்ட் வந்து அந்த நல்ல வேர்ட்ஸ் தான், அதை வந்து கொடுக்க ப்ராஸ்பரோ தவறதே இல்லை. திஸ் வாஸ் வெல் டன் மை பேர்ட் அப்படிங்கிறாரு. தை ஷேப் இன்விசிபிள் retain thou still. நீ இப்படியே இன்விசிபிளாவே இரு. த ட்ரம்பர் இன் மை ஹவுஸ் கோ பிரிங் இட் hither for stale to catch these thieves. சரி, நானும் என்ன பண்றேன், இது இன்விசிபிளா மாறி நம்ம என்ன பண்ணலாம், இந்த தீவ்ஸ் அந்த திருடங்களை பிடிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ற மாதிரி செய்யணும். ஏரியல் ஐ கோ ஹி எக்ஸிட்ஸ். நீங்க சொன்னதெல்லாம் செய்யறேன் போறேன் அப்படின்ட்டு போயிடுச்சு. வீட்டுக்குள்ள போய் என் வீட்டை வந்து நான் சொன்ன மாதிரி செய்யன்னு சொல்லிட்டாரு. இப்போ ப்ராஸ்பரோ a devil, a born devil on whose nurture can never stay. இப்போ யாரை திட்டுறாருன்னா கேலிபனை திட்டுறாரு. devil, a born devil. அவன் வந்து
பிறந்தப்பயே டெவிலா பிறந்திருக்கான். அவனால திருத்த முடியாது. ஏன்னா திருத்தணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுவாரு. கேலிபனுக்கு எஜுகேஷன் சொல்லி தந்துருப்பாரு எல்லாமே. ஆனா அதனால இப்ப வரைக்கும் அவன் அப்படி செய்யறான்னு கோவம். அதனால சொல்றாரு, டெவில், a born devil, on whose nature nurture can never stay, on whom thy pains humanly taken, all lost, quite lost. எவ்வளவு பெயின்ஸ் எடுத்தேன் நான் திருத்தணும்ட்டு, எல்லாம் போச்சு, all lost. And as with age his body uglier grows, நாளுக்கு நாள் அவன் பாடியும் அக்ளியர் ஆயிட்டு போகுது. so his mind cankers, அதே மாதிரி அவன் மனசும் அக்ளி ஆயிட்டே போகுது. I will plague them all even to roaring, அவங்கள இன்னும் நல்லா சபிச்சு நிறைய கஷ்டப்படுத்திடலாம் அப்படின்னு நினைச்சு அவர் வந்து கோபமா இருக்கார். அப்போ என்கிட்ட ஏரியல் loaded with glittering apparel etc. நிறைய ஒரு ட்ரெஸ்ஸஸ், அப்படியே கலர் கலரா ட்ரெஸ்ஸஸ் கொண்டு வருது. கம் ஹேண்ட் தம் ஆன் திஸ் லைன் அப்படிங்கிறாரு. ஓகே, வீட்டுக்கு போயிட்டாங்க. போய் இந்த இடத்துல ஃபுல்லா அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாட்டி வை அப்படின்ட்டாரு. மாட்டி வச்சுட்டு இப்ப அவரும் மறைஞ்சிருக்காரு. ஓகே, என்டர் கேலிபன், ஸ்டெஃபானோ அண்ட் ட்ரிங்க்லோ ஆல் வெட் அஸ் ப்ராஸ்பரோ அண்ட் ஏரியல் லுக் ஆன். இப்போ இந்த 3 பேர், இந்த 3 டீம் இருக்குல்ல, ட்ரையோ, கேலிபன், ஸ்டெஃபானோ, ட்ரிங்க்லோ எல்லாரும் வர்றாங்க வீட்டுக்குள்ள. கேலிபனை, அதாவது ப்ராஸ்பரோ கொள்றதுக்காக அவர் கேவுக்குள்ள வர்றாங்க. ஓகே, அங்க பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. இப்போ ப்ராஸ்பரோவும் ஏரியலும் இன்விசிபிளா இருக்காங்க, கண்ணுக்கு தெரியாம இருக்காங்க. கேலிபன், pray you tread softly that the blind mole may not hear a footfall. We now are near his cell. பாருங்க, அவன் செல் கிட்ட வந்துட்டோம், கேவ் கிட்ட வந்துட்டோம், சத்தம் போடாம வாங்க. கேலிபன் ரொம்ப ட்ரிக்கியா தான் இருக்கான். மீதியா வாங்க, சத்தம் எல்லாம். ஆனா அவன் பெரிய தப்பு என்ன பண்றான்னா, ஒரு 2 ஜோக்கர்ஸ நம்பி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். கேலிபன் வந்து ஒரு நல்ல வில்லன் தான். ஓகே, சோ ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, அவன் நம்பின 2 பேரும் ஜோக்கர்ஸ். அதுதான் பிரச்சனை. இப்ப ஸ்டெஃபான் என்ன சொல்றான், மான்ஸ்டர், யூ ஃபேரி which you say is a harmless fairy has done little better than played the jack with us. ஏய், நீ என்னடா சொன்ன, ஒரு ஃபேரி இருக்கு, அது நல்ல மியூசிக் கொடுக்கும், நல்லா இருக்கும் தானே சொன்ன. கடைசியில நம்மள பாரு ஜோக்கர் ஆக்கிடுச்சு, தண்ணியில பிடிச்சு தள்ளி விட்டுருச்சுடா அப்படின்ட்டு வர்றாரு. ஓகே, ட்ரிங்க்லா, மான்ஸ்டர், ஐ டூ ஸ்மெல் ஆல் ஹார்ஸ் பிஸ் அட் விச் மை நோஸ் இஸ் இன் கிரேட் இன்டிக்னேஷன் அப்படிங்கிறான் ட்ரிங்க்லோ. மான்ஸ்டர், மான்ஸ்டர்னு கேலிபன் தான் திட்டுறானுங்க 2 பேரும். ஏய், உடம்பெல்லாம் ஹார்ஸோட பிஸ் வாடை, அது யூரின் போன வாடை தாண்டா என் மேலே அடிக்குது. ஏன்டா இந்த அநியாயம் பண்ணி வச்சிருக்கு உன்னோட அந்த ஃபேரி ஏரியில தான் அவங்க திட்டு இருக்காங்க. ஸ்டெஃபானோ, சோ இஸ் மைன், ஐயோ என் மேலேயும் அப்படிதான்டா நாருதுன்றான். டு யூ ஹியர் மான்ஸ்டர், இஃப் ஐ ஷுட் டேக் அ டிஸ்பிளஷர் அகேன்ஸ்ட் யூ, லுக் யூ பாரு, எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்னு வேற கேலிபன் சொல்றான். ட்ரிங்க்லோ, thou wert but a lost monster. ஆமா, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை நம்பி வந்தோம் பாருன்னு திட்டிட்டு இருக்கான். கேலிபன், good my lord, give me thy favor still. இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னா, be patient, for the price I'll bring thee to shall hoodwink this mischance. இங்க பாருங்க, தவறு நடந்துருச்சுதான், ஏதோ ஒரு பாட்டு கேட்டு நம்ம போய் விழுந்துட்டோம் தான் அந்த பாயிண்ட்குள்ள. டோன்ட் வரி, இதுக்கான பிராயச்சித்தம் நான் செய்யறேன். therefore speak softly, நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அமைதியா பேசுங்க. all is hushed as midnight yet, அமைதியா இருங்க, இன்னும் மிட் நைட் ஆகல அப்படிங்கிறான். ட்ரிங்க்லோ, யா பட் டு லூஸ் அவர் பாட்டில்ஸ் இன் த பூல். பர் பாண்ட்லயே எல்லாம் நம்மளோட பாட்டில்ஸ், வைன் பாட்டில்ஸ் எல்லாம் தொலைச்சிட்டோம், எல்லாம் போச்சு அப்படிங்கிறான். ஸ்டெஃபானோ, there is not only disgrace and honor in that monster but an infinite loss. போச்சுடா, பயங்கர லாஸ் தான், அத்தனை பாட்டில்ஸ் போயிடுச்சுடா அப்படின்னு சொல்லி அவங்க வைன் பாட்டில் போனதை பத்தியே பேசிட்டு இருக்கான். இவன் என்னதான் குடிச்சிருந்தாலும் நம்மளோட யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா கேலிபன் வந்து ரொம்ப தெளிவா இருக்கான். பட் இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, குடிச்ச மாதிரியே தான் பேசிட்டு இருக்காங்க. தட்ஸ் மோர் டு மீ தேன் மை வெட்டிங் எட் திஸ் யோர் ஹோம்லெஸ் ஃபேரி மான்ஸ்டர் அப்படிங்கிறது, எனக்கு வந்து குடிதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்லோ சொல்லிட்டு இருக்கான். I'll fetch off my bottle though I be over years for my labor அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து என்ன கஷ்டம்னாலும் என் பாட்டில போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் பத்தியே பேசிட்டு இருக்காங்க. கேலிபன், பிரீத்தி மை குவீன், பிரீத்தி மை கிங், be quiet, seest thou here. Excuse me, sorry for the interruption. Prithvi my king,
பி குவைட். அப்பவும் கேலிபன் என்ன சொல்றான், மை கிங் பி குவைட் அப்படிங்கிறான். யாரை பார்த்து? ஸ்டெஃபானா பார்த்து. கொஞ்சம் அமைதியா இருங்களேன். சி இஸ் தௌ ஹியர், திஸ் இஸ் த மவுத் ஆஃப் த செல். பார்த்தீங்கன்னா இதுதான் மவுத் ஆஃப் த செல், இந்த வழியா தான் நம்ம கேவ்க்குள்ள போறோம். நோ நாய்ஸ் அண்ட் என்டர், அமைதியா உள்ள வாங்க. டூ தட் குட் மிஸ்ஷிப் விச் மே மேக் திஸ் ஐலாண்ட் தைன் ஓன் ஃபார் எவர் அண்ட் ஐ தை கேலிபன். இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி கொலை பண்ணிருங்க. தட் இஸ் தை மிஸ்ஷிப். மிஸ்ஷிஃப்னு அவன் சொல்றது தட் குட் மிஸ்ஷிஃப்ன்றது கொலை பண்ணணும். நீங்க ப்ராஸ்பரோவை கொண்டுட்டீங்கன்னா அப்புறம் இந்த ஐலாண்டே உங்களது, நான் உங்க கேலிபன் அப்படிங்கிறான். ஃபார் ஏ தை ஃபுட் லிக்கர், நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறான். ஃபுட் லிக்கர் அப்படின்னா உங்க அடிமையா இருப்பேன். ஸ்டெஃபானோ, give me thy hand, I do begin to have bloody thoughts. ஓ பரவாயில்ல வரேன் அப்படின்னு போறான். அவன் சரியான ஜோக்கர், ட்ரின்க்ளோவோட பெரிய ஜோக்கர். ட்ரின்க்ளோக்கே அடிமை ஸ்டெஃபானோ, ஆனா ஸ்டெஃபானோ கிட்ட வந்து கேலிபன் நான் உங்க அடிமையா இருப்பேங்கிறான். ட்ரின்க்ளோ சீயிங் த அப்பேரல் இப்பதான் பாக்குறான். ஓ கிங் ஸ்டெஃபானோ, ஓ பியர், ஓ வொர்த்தி ஸ்டெஃபானோ, look what a wardrobe here is for thee. ஏ பாடுறா அந்த ப்ராஸ்பரோ பாக்குறதுக்கு முதல் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு சூப்பரா இருக்கு, வா எடுத்து போட்டுக்கலாம், அதை போட ஆரம்பிக்கிறாங்க. லெட் இட் அலோன் த ஃபூல், இட்ஸ் பட் ட்ராஷ். அதெல்லாம் விடுங்கடா அப்படிங்கிறான் கேலிபன். வேண்டாம் அதெல்லாம் எடுக்காத, அதுல அவனுக்கு தெரியும் ஏதோ நம்மள இது பண்றாங்க, கன்ஃபியூஸ் பண்றாங்கன்னு அவன் தெளிவா இருக்கான். ஆனா ட்ரின்க்ளோ, ஓ மான்ஸ்டர், we know what belongs to a frippery. He puts on one of the gowns. கவுன் எடுத்து போட்டுக்கிறான். ஓ கிங் ஸ்டெஃபானோ, கிங் மாதிரி இருக்க ஸ்டெஃபானோ, நீயும் கிங் மாதிரி இருக்க பாரு, நானும் அப்படி போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு. புட் ஆஃப் தட் கவுன் ட்ரின்க்ளோ, பை திஸ் ஹேண்ட் ஐ வில் ஹேவ் தட் கவுன். ஏய் போடுறா, நான் தான் போடுவேன் அப்படிங்கிறான் ஸ்டெஃபானோ. அந்த கவுன் என்கிட்ட கூட, நான் தான் போடுவேன். ட்ரின்க்ளோ, தை கிரேஸ் ஷால் ஹேவ் இட். இந்த அரண்கள் அரசே அப்படின்னு அவன்கிட்ட கூட. கேலிபன், the drops he drowned this fool. இங்கெல்லாம் என்ன சரியான முட்டாளர்களால இருக்காங்க. what do you mean to dote thus on such feet? என்னடா இதுக்கு போய் இவ்வளவு ஆசைப்படுங்க, உங்களை அரசனாக்கி பார்க்கணும்னு நினைச்சா ட்ரெஸ் மேல ஆசைப்பட்டு அதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்களே. லெட் இட் அலோன் அப்படிங்கிறான். அதை விட்டுட்டு வாங்க, நான் சொல்றதை கேளுங்கடா அப்படிங்கிறான். and do the murder first அப்படிங்கிறான். முதல் வந்து கொலைய பண்ணுங்க. if he awake from toe to crown he will fill our skins with pinches, make us strange stuff. அவன் மட்டும் எந்திரிச்சான் உடம்பையே வலி பயங்கர ரோதனை உருவாக்குற மாதிரி விஷயங்கள் பண்ணிடுவான். ஃபுல்லா பிஞ்சஸ் கொடுத்துருவான் நம்ம ஸ்கின்ஸ்லங்கிறான். ஓகே ஸ்டெஃபானோ, be you quite monster, Mistress Lion, is not this my jerkin? He takes a jacket from the tree. Now is the jerkin under the line. Now jerkin, you're like to lose your hair and prove a bald jerkin. அவன் ஏதோ பாட்டு பாடிட்டு அந்த ஜர்க்கின் பத்தி பாட்டு பாடிட்டு அதை போடுறதுலே தான் இருக்கான் ஸ்டெஃபானோ. ட்ரின்க்ளோ, do we steal by line and level and like your grace அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதை நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறேன். அவங்க ரெண்டு பேரும் அவங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அந்த ஜர்க்கின்ல தான் இருக்கு. இப்போ கேலிபன் டென்ஷன் ஆகுறான். ஐ வில் ஹாவ் none of it. எனக்கு வேணாண்டா. we shall lose our time and all be tuned to barnacles or to apes with foreheads villainous low. ரெண்டு பேரும் லூசுத்தனமா பண்றீங்கடா, நம்ம கண்டுபிடிக்க போறான், நீங்க எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்மள குரங்கா மாத்திருவான், வேற மிருகமா மாத்திருவான், வாங்கன்றான். மான்ஸ்டர், lay to your fingers, help to bear this way, wear my hawksheet of vinous or I will turn you out of my kingdom. எனக்கு வேற எதுவும் வேணாண்டா, எனக்கு பாட்டில முதல் எடுத்து கொடு அப்படிங்கிறான் அவன். ஓகே, go to carry this, வா நான் சொல்ற வேலையை செய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். and this noise of hunters heard. இப்படியே பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சுத்தமா ப்ராஸ்பரோ போகணும், ப்ராஸ்பரோ மர்டர் பண்ணணும் எந்த இன்டென்ஷனும் அவங்களுக்கு இருக்கு இல்ல. சரியான குடிமகன்கள் தான் அவங்க ரெண்டு பேரும். கேலிபன் தான் என்னென்னவோ பண்ணி பாக்குறான், அவங்களை திருத்தவே முடியல. இப்போ ஹண்டர்ஸ் சத்தம் கேக்குது, விரட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. என்டர் டைவர்ஸ் ஸ்பிரிட்ஸ் இன் ஷேப் ஆஃப் டாக்ஸ் அண்ட் ஹவுண்ட்ஸ். எப்படி ஹண்டர்ஸ் வந்தா டாக்ஸ், இந்த வேட்டை நாய்கள்லாம் வரும், அது மாதிரி ஸ்பிரிட்ஸ் எல்லாம் அப்படி வருதான். ஹண்டிங் தெம் அபவுட், அப்படியே விரட்டி அவங்களை கடிக்குது. ப்ராஸ்பரோ அண்ட் ஏரியல் செட்டிங் ஆன் தம். இது ரெண்டே அனுப்புறது யாரு? ப்ராஸ்பரோவும் ஏரியலும் தான். ப்ராஸ்பரோ, ஃபியூரி, தேர் டைரன், தேர் ஹாக், கேலிபன், ஸ்டெஃபானோ அண்ட் ட்ரின்க்ளோ ஆர் ட்ரிவன் ஆஃப். ஓகே, போற அவனை பிடின்னு எல்லாம் விரட்டுது. மூணு பேரும் ஓடிடுறாங்க. யாரு? கேலிபன், ஸ்டெஃபானோ அண்ட் ட்ரின்க்ளோ ஆர் ட்ரிவன் ஆஃப். Go charge thy goblins that they grind their joints with dry convulsions, shorten up their sinews with aged crabs and more pinch spotted, make them then pard or cat of mountain அப்படிங்கிறார்.
ப்ராஸ்பர் உடனே ஏரியலுக்கு ஆர்டர் பண்றாரு. போ உன்னோட காப்ளின்ஸ் அந்த அந்த மீனர் சர்வன்ஸ் இருக்காங்களா அவங்க கிட்ட எல்லாம் சொல்லி அவங்களோட அந்த ஜாயின்ஸ் இருக்கு இல்லையா, நீ ஜாயின்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த முட்டிகள் அந்த அது எல்லாத்துக்கும் அப்படியே வலியை உருவாக்கு. அவனோட அந்த எலும்பெல்லாம் வலிக்கணும், பயங்கரமா வலிக்கணும். அதே மாதிரி உடம்புல இருந்து மேல என்ன சொல்லுவாங்க, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன பண்ணணும், ஃபுல்லா கிராம்ஸா உருவாக்கணும். கிராம்ஸ்னா என்ன, அப்படியே வலி அப்படியே சதை பெறல்ற மாதிரி பண்ணி கட்டி கட்டியா என்ன ஆகணும், பார்ட்ஸ் மாதிரி ஆகணும். அவங்க உடம்பே அப்படியே ரத்த கட்டு மாதிரி ஏற்பட்டு புலி மாதிரி அந்த சிறுத்தை மாதிரி உடம்பு ஃபுல்லா தடிப்பு தடிப்பா வரணும் அப்படிங்கிறார். ஓகே, ஹாக் தே ரோர் பாருங்க, எல்லாம் நடந்துட்டு இருக்கு, கத்துறானுங்க பாருங்க, வலி தாங்க முடியாமங்கிறார் ப்ராஸ்பரோ. லெட் தம் பி ஹண்டட்ஸ் ஒன்லி, நல்லா அவங்களுக்கு வலி உருவாக்கு. அட் திஸ் hour lies at my mercy all mine enemies, இந்த நிமிஷம் எல்லா எனிமீஸும் ஏன் கண்ட்ரோல்ல அப்படிங்கிறார். ஓகே, ஷார்ட்லி ஷல் ஆல் மை லேபர்ஸ் end and thou shall have the year of freedom. கொஞ்ச நேரத்துல எல்லா வேலையும் முடிஞ்சிடும், நான் உன்னை ஃப்ரீ பண்றேன். ஏன்னா அப்பப்போ அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டே இருப்பார் ஏரியல்கிட்ட, நான் உனக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்றேன், அப்பதான் அது வேலை செய்யும். ஃபார் a little follow and do me service, கொஞ்ச நேரத்துக்கு சொன்ன பேச்சு மட்டும் நீ கேளு, உனக்கு ஃப்ரீடம் தந்துட்டேன்ட்டார். they exit. ஓகே, ஸோ இதோட ஆக்ட் 4 முடியுது. ஸோ ஆக்ட் 4ல அவர் யாருக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு, ட்ரின்க்ளோசர் ஸ்டெஃபானோ கேலிபனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஃபெர்டினாண்ட தன்னோட சன்-இன்-லாவை அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ அவங்களுக்காக ஒரு மாஸ்க் ஏற்பாடு பண்ணார். ஸோ இது எல்லாம் தான் நம்ம ஆக்ட் 4ல பார்த்தோம். ஐ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.